அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பழுது சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பலினோக்கு வந்து ஃபோக் லேம்ப் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து ஃபோக் லேம்ப் மாட்டலை, கவர்லாம் வந்து எடுத்துட்டு அந்த கவர்ஸை எடுத்துட்டு அந்த ஃபோக் லேம்ப் மாட்டுறதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல அந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஹோல்ஸ்லாம் போட்டு தான் ஃபிட் பண்ணணும். ஸோ அந்த கவரு வந்து ப்ரெஷ்ஷிங் டைப்லாம் உள்ளே இருக்கும் பம்பரில், அதை எடுத்துட்டு அந்த ஃபோக் லேம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் எல்இடி ஃபோக் லேம்ப் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபோக் லேம்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோக் லேம்போட ப்ரைஸ் வந்து 700 ருபீஸ் வரும். சிங்கிளாகவும் கிடைக்கும், பேராகவும் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோக் லேம்ப்பு. நான் சொல்கிறதே வெறும் அந்த ஃபோக் லேம்ப் மட்டும், ப்ளஸ் வந்து கழட்டி மாட்டுறதுக்கு தனியாக வந்து லேபர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது வந்து 2 டைப்பாக வந்து நம்ம பண்ணலாம். டைரெக்டாக வந்து பேட்டரியில் கொடுத்தும் வந்து மாட்டலாம். ப்ளஸ் இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்பார்க் லேம்ப் வந்து போடுற மாதிரியும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பட் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்விட்ச் கொடுத்து போடுற மாதிரி வந்து ஃபிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஸ்விட்சுக்கு தனியாக கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஃபோக் லேம்போட ஃப்ரண்ட் கவரு. இதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் வெட்டி வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. நம்ம இப்படி ஹீட் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஃபோக் லேம்ப் ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா பலினோ, மாருதி சுசுகி பலினோ. ஸோ இந்த மாதிரி ஒர்க் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஒர்க் ஷாப்பில். இப்போ BS6 மாடலுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஃபோக் லேம்ப் எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். எல்இடி பல்பும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ வர்ற BS6 கார்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ ஹாரன், எக்ஸ்ட்ரா ஹாரன் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, எல்லா சம்மந்தப்பட்ட அனைத்து கார் வேலைகள் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லோ லேபர்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஒர்க் ஷாப் நம்ம மதுரையில் தான் இருக்குது. நம்ம மதுரை நரிமேடு ரோடில் இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையில் ஒரு மெயினான ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம மதுரை வைகையாட்டிலேருந்து இறங்கி வர்றப்போ இப்போ கோரிப்பாளையம் பாலம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் MM லாட்ஜ் வழியாக வந்து விட்டுருக்காங்க. அந்த ரோட்டில் தான் நம்மளோட ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
யூடியூப்பில் போட்டு ப்ராப்ளம் வாங்கிட்டுருமா? யூடியூப்பில் போட்டு வேணாமா? ஏயா? வருங்காலக்குடின்றது அந்த பாலத்துக்கு கீழே அதான் போடுமா பாய்? இந்த ஜூஸ் கடை செருப்பு கடையெல்லாம் வரிசையாக இருக்கும். ஏன் பாய் கருங்காலக்குடின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் பாய் உனக்கு. படமா என்ன படம்? கூட இந்த இவன் அடுத்து கூட படம் இருக்குங்க பின்னாடி பக்கத்து அந்த மேட்டையை ஏறுறீங்களா? ரைட் சைடில் ஒரு மலை மாதிரி இருக்குங்க பாருங்களா? இதுதான் இவன் அகஸ்தியர் மலையை சொல்கிறியா இல்லை இங்கிட்டு? புன்னங்குடி பற்றி. ஆமாம். அங்கே இப்போ தான் படம் எடுத்தாங்க. என்ன படம்? அவன் குட் நைட் நடிச்சால. ஆமாம். அவன் தான் எடுத்துருக்கான். மணிகண்டனா? சூப்பர். அப்படியே அப்படியே. ஓகே டன்.